ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒரு வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்று சொல்லி வரும்போது எப்படின்னா, நாம் கலிகூறுவது மட்டுமல்ல, நம் நிமித்தம் கர்த்தர் கலிகூற வேண்டும். அப்படிதானே? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் நம்ம கலிகூற பண்ணுவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி என்பது என் நிமித்தம் கர்த்தர் கலிகூற வேண்டும். இந்த வசனத்தில் செப்பனியால் அப்படிதான் இருக்கிறது. உன் பேரில் கம்பீரமா என்ன செய்வார்? கலிகூறுவார். உன் பேரில் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நீங்கள் வளரும்போது ஒரு பெற்றோர் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஆனால் பிள்ளை வளரும்போது பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறது. உண்மைதானா? பிடித்ததை வாங்கி கொடுக்குது, சந்தோஷப்படுத்துகிறாங்க, நல்ல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. ஒரு காலத்தில் பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் பிள்ளை வளரும்போது பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. நீங்கள் வளரும்போது, நீங்கள் வளர்கிறீங்க அப்படின்னாலே அது எதை காட்டுதுன்னா, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். இது நம் சிந்தையில் இருக்கணும். ஆண்டவர் என்பது இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் என்பது ஒரு சக்தி அல்லது ஒரு வல்லமை, இந்த ஒரு ஏடிஎம் மிஷினை மாதிரி. சோத்திரம், நம்ம உள்ளே போய் சொருவணும், நமக்கு தேவையானதை அள்ளிட்டு வரணும். அப்படி அல்ல. அவர் ஆழ்தத்துவமானவர். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு இருக்கிற அத்தனை உணர்வுகளும் அத்தனை உணர்ச்சிகளும் தேவனுக்கு இருக்கிறது. உணர்வுகள், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆமீன். அதனால் நம்ம ஏதோ ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரை ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை, அவரிடத்தில் வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டும் அதிகமாக உணர்வு தேவனுக்கு அதிகமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 1-2 காரியங்களை, வசனங்களை சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். மனிதனை சிருஷ்டித்ததற்காக, வேகமாய் வாசிப்பீங்களா? மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர், போதும், கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனஸ்தாபம். அப்போது மனிதர்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியும் அல்லது என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க? மனஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவர் அந்த ஜனங்களை பார்த்தபோது, அவர்கள் பாவம் கொடிதான போது அவருக்கு உள்ளம் என்ன செய்யப்பட்டது? மனஸ்தாபப்பட்டது. அவருக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கு. அவர் மனஸ்தாபப்படுறார், ஃபீல் பண்ண தெரியாலும் அல்லவா இந்த மனுஷனை படைச்சிட்டேன், அவர் அதனால் அழிக்கணும்ன்ற தீர்மானம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து எல்லாம் செய்து அவங்களுக்கு கொடுத்த ஒரே கட்டளை, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதுருங்க. அவர் போயிட்டு இங்கே வரும்போது இவங்க பழத்தையும் புசித்து எடுத்து ஒழிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நான் இப்படி சொல்லுகிறேன், ஆதாம ஏவா ஆண்டவர் நம்பி அந்த தோட்டத்தில் கொண்டு வச்சு எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தரை ஏமாற்றி விட்டார்கள். என்ன செய்து விட்டாங்க சொல்லுங்க? அப்போது இது இன்றைக்கு நடக்கிறது. இதை நம்ம புரியணும். ஒரு கூட்டம் கர்த்தரை எதுக்குடா வினப்பட, சில பெற்றோர் சொல்லுவாங்கல்ல, தெரியாமல்லா இதை பற்றிட்டேன். சில பெற்றோர் ஒன்னே பற்றதுக்கு ஒரு அம்மியையோ ஒரு குழவியோ பற்றிருக்கலாம். இப்போ உள்ள பெற்றோர் சொல்கிறாங்கன்னு தெரியல, பழைய காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றை பற்றதுக்கு ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தெரியுது சிரிக்கிறத பார்த்தா. அவங்க சேட்டை போகும்போது ஆண்டவரும் மனஸ்தாபப்படுறாரு, தெரியாமல் அல்லவா இவங்களை சிருஷ்டித்தேன். இங்கே அவர்கள் ஏமாற்றுகிறாங்க. எதுக்குடா இவங்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சேன், கொஞ்ச நாளுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்களே. அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் சில மனிதர்கள் ஆவிக்குரியர் என்று சொல்லுகிறோம், இதை செய்து கொண்டு இருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, சில பாவம் செய்யும்போது, சில தவறுகள் செய்யும்போது அவங்களுக்கு அது என்ன சொல்ல, ஆண்டவர் அப்படி சிம்பிளாக எடுப்பார். நோ நோ நோ. ஆமென், சோதரம். 3வது
ஆண்டோட ஒரு சுபாவம் என்னன்னா துக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதிருங்கள், சத்தமாக சொல்லுங்க. அப்போது மூணாவது, ஆண்டவருக்கு நமக்கு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த உணர்வு உண்டுன்னு. நோ, அவரும் துக்கப்படுகிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. உங்களுக்கு தெரியுமான்றதில்ல, சில நேரம் நம்ம எவ்வளோ நல்லா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படும்போது நமக்கும் துக்கம் உண்டாகும். இன்னைக்கு அபிஷேகத்தை பெறுவது பெரிதுதான், ஆனால் நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நீ பாதுகாப்பது அது மிக 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 முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அப்போ அவர் துக்கப்படுவார். கவனிங்க, என் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்படும் போது, ஏமாற்றப்படும் போது, துக்கப்படும் போது அவர் எப்படி என்னை எப்படி பார்ப்பார்? என்னை எப்படி பார்ப்பார்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். 1 சாமுவேல் 16:1 இதுதான் நடக்குது. சாமுவேல் துக்கப்படுகிறார். எதுக்கு? சவுல் ஆண்டவர் ராஜாவாக்கினார். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் நான் புறக்கணித்தவன், நீ ஏன் துக்கப்பட்டிருப்பாய்? நீ எழும்பு, நான் இன்னொருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன். நான் சொல்கிற வேர்டுகள்லாம் என்னோடய பிரசங்கம் இது கிடையாது, ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனாலும் நான் இதை சொல்லும்போது உங்கள் மைண்டில் இது வரட்டும். நான் ஒருபோதும் என் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. நீங்கள் எழுதும்போது பாயிண்ட்ஸ் எழுதும்போது இப்படி எழுதுங்க. வேணாம், நான் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. 2வது, நான் கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. 3வது, நான் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. இப்படி தான் நம்ம எடுக்கணும். மற்றவங்க இன்றைக்கி ஒரு பெருங்கூட்டம் இதை செய்து கொண்டிருக்கிறது, துக்கப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, தீமை செய்கிறார்கள். கர்த்தருக்கு என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். சிலர்லாம் நம்பி சில பொறுப்புகளை, கிருபைகளை கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தீமை செய்கிறார்கள். தீமை நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் தான் நமக்கு தீமை இல்லை, நம்மாலும் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? தீமை செய்ய முடியும். நீங்கள் எழுதும்போது, நான் ஒருபோதும் என் தேவனுக்கு தீமை செய்ய கூடாது. இதெல்லாம் உறவில் இருக்குது, அந்த சிந்தை இருக்கட்டும். நாம் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது. சங்கீதம் 18 சங்கீதம் 21 வசனத்தில் தாவீது இப்படி சொல்லி, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை டிஸ்பிளேல போடுவாங்க நினைக்கிறேன் ஸ்பீடாக. சங்கீதம் 18:21 தாவீது நான் என் தேவனுக்கு, 2-3 பேர் தான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் என் தேவனுக்கு என்ன செய்ததில்லை? துரோகம் பண்ணதில்லை. அப்போது கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க, துரோகம் பண்ண முடியும். எழுதி, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ண, அவன் சொல்றாரு தாவீது, நான் என் தேவனுக்கு என்ன செய்தது கிடையாது சொல்லுங்க, துரோகம் பண்ண. இன்னைக்கு ஒரு இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் ஒன்றுலையும் நம்ம இருக்கவே கூடாது. சவுல் செய்தது துரோகம். நான் சொல்கிறேன், சாலமோன் செய்தது கூட துரோகம்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில். சிம்சோன் செய்தது துரோகம். அவன் தெளிலால் பாவம் செய்தானா இருந்தாலும் அவனுக்கு யாருக்கும் கொடுக்காத பலனை கர்த்தர் கொடுத்தால் அவன் அந்த பலத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டு தெளிலாளுடைய மடியில் படுத்திருக்கிறதே. இந்த பலனை கர்த்தர் எதற்காக உனக்கு கொடுத்தா? சோத்திரம். இந்த கிருபை எதற்கு உனக்கு கொடுத்தா? நீ பலசாலி என்று காண்பிப்பதற்காக அல்ல, பெலிஸ்தோட கையிலிருந்து என் ஜனத்தை விடுவிப்பதற்காக. நான் இந்த வார்த்தையை சொல்வதனால தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சில ஊழியர்கள் இன்னைக்கு துரோகம் பண்ணுகிறார். கர்த்தர் கிருபை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், தாளந்துகளை கொடுப்பார். அதை அவர்கள் எனக்காக பயன்படுத்துவார்கள் என்று கர்த்தர் நினைத்தால் அதை தனக்காக பயன்படுத்துகிறார்கள். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆமேன் என்ன சொல்ல, டைரியில் மட்டும் நம்ம ஹார்ட்டில் இருக்கட்டும். என் தேவனுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் பகுதியிலே சத்தம் வரட்டுமே. சண்டே தான் வர்றீங்க,
இவங்க மற்ற நாளும் ஃபயராக தான் இருப்பாங்க. நீங்களும் சத்தமாக சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. நம்ம இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ வலிக்கு இல்லை, எவ்வளோ வலிக்கு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் இதை ஃபீல் பண்ணுறார். இன்னொன்று, நாம் ஸ்தோத்திரம் இப்படி யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் வர 30 வெள்ளி காசையும் பாக்கெட்டில் போட்டுட்டு இயேசுவை வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போது ஆண்டவர் யூதாஸை பார்த்து சொல்கிற, சிநேகிதனே, நீ என்னை முத்தத்தினாலேயா என்ன செய்கிறாய்? இதை இயேசு உதட்டிலிருந்து சொன்னாலும் இயேசு உள்ளம் எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், நாம் அடுத்தது நம் மனிதர்களால் தேவனை காயப்படுத்த முடியும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? யூதாஸ் தேவனை காயப்படுத்தினான் என்று என்னால் கிருபையாக தைரியமாக சொல்ல முடியும். அவன் கிட்ட வர்றான். நான் கேட்குறேன், யூதாஸே 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தல்ல, என்னைக்காவது நீ அவருக்கு முத்தம் கொடுத்தியா? உனக்கு நோக்கம் எல்லாம் பணம் 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 இருந்துச்சு. இப்போது 30 வெள்ளி காசு கையில் வாங்கிட்டு அவர்களுடைய பட்சத்தில் சேர்ந்துட்டு நீயும் கூட வந்துட்டு இயேசு என்ன செய்கிறா? வந்து என்ன கொடுக்குறா? முத்தம் கொடுக்குறா. அவரும் முகத்தை காட்டி கொடுக்குறார், முத்திக்கோ அப்படின்னு. வெளியே இயேசு பேசினாலும் அவரோட உள்ளம் கண்டிப்பாக என்ன செய்யப்படும்? காயப்படும். நீங்கள் நினைக்கிறீங்க பேதுரு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சபித்தான், அப்புறம் என்ன செய்தான்? சத்தியம் பண்ணினான். அவர் எனக்கு தெரியவே தெரியாது, சாபம் போடுறான். இயேசு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இயேசுவோட உள்ளம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? காயப்படும், துக்கப்படும், துரோகம். இதெல்லாம் இன்னைக்கு நான் பேசுவது உலகத்தாரை அல்ல, ஆவிக்குரியவர்களை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் பெற்றவர்கள், வெண் வஸ்திரம் அணிகிறவர்கள், அநேகரிடத்தில் இந்த சுபாவங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு தெரியல. சிம்பிளாக ஒரு வார்த்தை, மன்னிங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், உறவுக்குள் வந்தால் இது தெரியும். ஒருபோதும் நான் என் தெய்வத்தை காயப்படுத்தக்கூடாது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமம் 14:11, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள், போடுறீங்களா டிஸ்பிளேல வசனம், கோபம் உண்டாக்குவார்கள். அப்போது கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க? பேசுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கோபப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு கோபம் எதுவரைக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவர் நம்ம சொல்கிறவ சகிச்சு சகிச்சு பார்க்குறாரு. கோபம் வந்தாலும் அடக்கி அடக்கி பார்க்குறாரு. ஆனாலும் இவனுங்க செய்கிறத பார்த்தா இன்னும் எவ்வளோ சகிச்சாலும் எவ்வளோ அடக்கினாலும் எது பெருகிட்டு போகுது? கோபம் பெருகிட்டு. ஆண்டவர் மோசேட்ட போட்டு உடக்கி, எது வரைக்கும் இவனுங்க என்ன கோபப்படுத்துவானுங்க? ஹலோ, நான் ஒருபோதும் என் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. நான் யார் தெரியுமா? அவரை சந்தோஷப்படுத்துகிறவன், அவரை கழிகூற பண்ணுகிறவன் தான் நான். நம்ம ஏதோ நம் சில காரியங்கள் செய்யும்போது அவர் துக்கப்படுகிறார், அவர் காயப்படுகிறார். அவருக்கு நாம் துரோகம் செய்கிறோம், அவர் கோபப்படுகிறார், அவர் ஏமாற்றப்படுகிறார், அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஒருபோதும் நான் இதை செய்யக்கூடாது. இப்படி சொல்லுகிறேன், நான் அவரை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த 7 காரியங்கள் சொன்னேன் எனக்கு, அப்படி தானே? 7 தானா? ஆமாம். இந்த 7 காரியங்களும் என் வாழ்க்கையில் அவருக்கு வரவே, நான் செய்யவே கூடாது. யோசிக்கணும். சில தவறுகள் பாவங்கள் செய்யும்போது, நான் இப்போ இந்த பாவத்தை செய்கிறேன், ஆண்டவர் எப்படி பார்ப்பார் என்ன? நான் துணிகரமாக நான் இதை செய்கிறேன், இந்த கெட்ட வார்த்தையை நான் பேசுகிறேன், அல்லது நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? என்னை எப்படி பார்ப்பார்? அதான் உறவுக்குள் வரும்போது இது செய்யக்கூடாது, அதனால் நான் செய்யலை, அப்படி இல்லை. உறவுக்குள் வரும்போது இதை செய்யக்கு வாய்ப்பு வந்தாலும் என்னால் செய்ய முடியாது.
ஏன்னா நான் என் அப்பாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நான் இதை செய்யும்போது அவர் துக்கப்படுவார், என்னை தண்டிப்பார் என்பது ரெண்டாவது. நான் அது செய்யும்போது அவர் வேதனைப்படுவார், அவர் மனஸ்தாபப்படுவார். அதனால என் தகப்பனை எனக்கு ஜீவனை கொடுத்தவரை, என்னை வாழ வைத்தவரை, எனக்காக மரித்தவரை நான் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது, மனஸ்தாபப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கட்டும். சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ரிமோட்டில் டிவியை பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? தண்டிப்பார் என்பது ரெண்டாவது சார். துக்கப்படுவார். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான், எத்தனை பேர் சுகம் இல்லாமல் இருக்கு. என் பிள்ளைக்கு நான் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த போதும் அவள் வீட்டில் உட்காந்து மீன் கழுவிட்டு இருக்கிறா, பிரியாணி கண்டிட்டு இருக்கிறா. இது பிரியாணி கண்டுகிற நேரம் இல்லை, இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஆமென் சொல்லுங்க. இந்த சண்டே போட்டால் கர்த்தர் தண்டிப்பார், அது ரெண்டாவது சார். அவர் துக்கப்படுவார். இது அதனால தான் நான் இதை செய்யக்கூடாது என்பதில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது நான் செய்யக்கூடாது, ஆனால் நான் என்ன செய்கிறவனாக இருக்கணும்? என் கர்த்தர் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், அவர் உன் நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார். நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவள்.